நாளிலே நாம் தேவ சமூகத்திலே வந்திருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறோம்ல. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால ஆவியிலே நடத்தப்படுகிறவர்கள், தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் நாம் தேவ சமூகத்தில் நின்று ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடிபணிந்து ஆண்டுடைய வசனத்தை கேட்கிற நேரத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் சங்கீதம் 113 சங்கீதத்தை ஒரு விசை நான் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 9 வசனங்கள் இருக்கிறது. அப்படியே எல்லாரும் எடுங்க. எல்லாரும் சேர்ந்து இப்போ நம்ம இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாரும் வாசிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சத்தம் உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து இந்த சங்கீதத்தை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். வாசிங்கள். அந்த முன்னாடி அந்த அம்மா முழங்கால் போட்டாங்களா, அவங்களுக்கு தான் சொல்லணும். அவங்க தான் கொண்டு போய் கேட்டுக்கிட்ட போட்டாங்க. பாவம், என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அந்த ஆவியின் அபிஷேகம் இருந்தால் அப்படி செய்ய மாட்டாங்க. சரி, படிங்க படிங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க, சேர்ந்து படிங்க. கீழ்ப்படிய மூலம் கற்றுக்குங்க. சங்கீதம் 113 எடுத்துட்டீங்களா இல்லையா? ஸ்தோத்திரம். ரெடி, ஸ்டார்ட். கர்த்தர் ஆசீர்வதி. எனக்கு உண்மையிலே நிறைய பொறுமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது ரொம்ப நீங்கள்லாம் சந்தோஷப்படணும். ஆனால் பொறுமையாக இருக்கிறதுனால ஸ்தோத்திரம். பாருங்கள், இத்தனை பேர் இருந்தும் இந்த சங்கீதத்தை வாசிக்கிறதுக்கு இப்படி நாய்க்கு தர்ற மாதிரி பண்ணிட்டீங்க. சரி, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற திறமைகளுக்கு அவனவனுக்குரிய திறமைக்கேற்ற அந்த அனுபவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுல, அதை நம்ம படிக்கும்போது அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க கடவது. சூரியன் உதைக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகளிலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமணமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவரை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் கூட வர பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளத்தாட்சியாக வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது ஸ்தோத்திரம். முதலாவது இந்த சங்கீதத்தை நாம் படிக்கும்போது அல்லேலூயாவில் துவங்கி அல்லேலூயாவில் முடிவடைகிறது. முதல் வசனம் அல்லேலூயா என்று துவங்குகிறது, முடிவும் ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று முடிவடைகிறது. ஆகவே இந்த சங்கீதம் நமக்கு நல்ல ஒரு ஸ்தோத்திரம் துதியின் சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது.
இந்த சங்கீதத்தில் 9 வசனங்கள் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இன்னும் இந்த சங்கீதத்தை எழுதியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதையும் அந்த யாசர் குழுவினர் தான் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 113ஆம் சங்கீதம் முதல் 118ஆம் சங்கீதம் வரை பஸ்கா பண்டிகையின் போது வாசிக்கிற சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. சங்கீதம் 136 பஸ்கா பெந்தெகோஸ்தே பண்டிகையில் வாசிக்கின்ற சங்கீதம். இந்த சங்கீதம் ஸ்தோத்திர பாட்டு என்று சொல்லப்படலாம். இந்த சங்கீதத்தை ஸ்தோத்திர பாட்டு என்று சொல்லுகிறார்கள். கவனிங்கள், நீங்கள் இந்த ஸ்தோத்திர பாட்டை புதிய ஏற்பாட்டில் கூட பாடினதை நம்ம பார்க்குறோம். எப்போ பாடியிருக்கிறாங்க இந்த ஸ்தோத்திர பாட்டை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் நீங்கள் படிப்பில் என்றால் படிக்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 30வது வசனம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தோத்திர பாட்டு எந்த பாட்டு என்று சொல்லுகிற இந்த பாட்டை தான் பாடியிருக்கிறார்கள் என்று 113ஆம் சங்கீதம் முதல் 118ஆம் சங்கீதம் வரை ஸ்தோத்திர பாட்டாக இந்த பாட்டை எடுத்து கொடுக்கிறார்கள். இந்த பாட்டை தான் இயேசு கிறிஸ்து பிராபோஜனம் பண்ணும்போது அந்த பாட்டை பாடியிருக்கிறார் என்று ஸ்தோத்திரம் வேத வல்லுநர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆகவே அடுத்தது 113ஆம் சங்கீதமானது அல்லேலியாவில் துவங்கி அல்லேலியாவில் முடிவடைகிற ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் நமக்கு காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, பாபிலோனில் இருந்து புதிய தேவாலயத்தை என்ன செய்கிற அந்த கட்டுகிற அந்த காலங்களில் பாடப்பட்ட ஒரு பாட்டாக இந்த சங்கீதங்கள் காணப்படுகிறது. எப்படிங்க? பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து புதிய தேவாலயத்தில் பாடிய சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படின்னா, நீங்கள் 113 ஸ்தோத்திரம் 9 முதல் அப்படி ஸ்தோத்திர அந்த ஆலயத்திலே பாடுகிற ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. இது ஸ்தோத்திர பாபிலோனுடைய சிறையிருப்பிலிருந்து புதிய தேவாலயம். அதை ஸ்தோத்திரம் யார் யாரெல்லாம் கட்டுறாங்கன்னு நமக்கு தெரியும். செருபாபேல் தலைமையிலே அந்த புதிய தேவாலயங்கள் கட்டப்படும் பொழுது அந்த நாட்களிலே இந்த ஸ்தோத்திர சங்கீதங்களை பாடினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நீங்கள் ஒரு சொந்த படிங்கள். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54:1 படிங்க. 54:1. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. ஆமா, இந்த சங்கீதத்தில் நம்ம 9ஆம் வசனம் கடைசி வசனம் படிக்கிறோம். அந்த கடைசி வசனங்கள் அந்த ஆலயம் திறப்பு விழா அந்த நேரங்களில் கட்டப்படுகிற அந்த நாட்களில் பாடப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. ஏன்னா அந்த ஜனங்களுக்கு ஒரு பிள்ளை பெற்ற ஒரு சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை அந்த ஆலயம் கட்டி அவங்க ஆராதனை பண்ணுகிற அந்த காட்சியை வெளிப்படுத்துகிறதாக இங்கே சங்கீதம் 113:9 தெரிவிக்கிறாங்க. படிங்க. படிங்க 9. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்கள், இப்போ அவங்க ஸ்தோத்திரம் ஒரு மலடி என்ன ஒரு சூழ்நிலையில் ஆலயம் இல்லாமல் ஜெபம் இல்லாமல் ஒரு மாதிரி இருண்ட நிலைமையில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து அவங்க திரும்ப அந்த ஆலயத்தை கட்டுறாங்க. அந்த கட்டி அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்தோத்திரம் பிள்ளைத்தாட்சியை அவங்க என்ன செய்கிறாங்களா, பிள்ளைத்தாட்சியை வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவாலயத்தை கட்டி அந்த தேவாலயத்தில் இவங்களை அமர பண்ணுகிற அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதை தொடர்ந்து தான் சங்கீதம் ஏசாயா 54:1 அந்த பாட்டை நாம் பாடுகிறோம். அல்லேலூயா. சோதரம். இந்த 113ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சிறையிருப்புக்கு 180 வருஷங்களுக்கு முன் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். சோதரம். ஸ்தோத்திரம். 70 ஆண்டுகளுக்கு வெறுமையாக இஸ்ரவேல் கிடந்தது. 70 ஆண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன அந்த 70 ஆண்டுகள் இஸ்ரவேல் வெறுமையாக கடந்தது. 70 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சோத்திரம் என்ன செய்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள்லேருந்து இங்கேருந்து போனாங்கல்ல சோத்திர அடிமைகளாக, அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகள் தான் செருபாபேல்,
சகரியா, யெசுவா என்று சொல்லுகிற அவங்கெல்லாம் வாலிபர்களை தெரிவு செய்து என்ன செய்கிறார்கள்? அந்த வாலிபர்கள் தான் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு முன் வருகிறார்கள். பார்த்தீங்களா? அந்த வாலிபர்கள் தான் ஆலயத்தை கட்டுவதற்கு முன் வருகிறார்கள். வந்த பிறகு ஸ்தோத்திரம், அவர்கள் அந்த ஆலயத்தை கட்டுகிற அந்த காரியத்தை தான் இங்கே என்ன சொல்ல பாருங்கள், மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் என்று இந்த யாசர் குழுவினர் இந்த சங்கீதங்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆகவே ஸ்தோத்திரம், இந்த சங்கீதமானது அவ்விதமாக பாடப்பட்ட ஒரு பாட்டாக காணப்படுகிறது. 70 ஆண்டுகளாக ஒன்றுமே இல்லாமல் கடந்துச்சுல்ல, ஸ்தோத்திரம், எதுவுமே இல்லை பாருங்கள், அப்படியே கடந்தது, இருண்டு கடந்துச்சு. ஸ்தோத்திரம், ஆமாம், சிறையிருப்பில் மீண்டவர்களும் துன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி எல்லாம் அப்படிலாம் இருந்தாங்க, அப்படிலாம் இருந்து கடந்தாங்க. அதுக்கப்புறம்தான் ஸ்தோத்திர ஆண்டவர் கிரியை செய்து இந்த ஆலயத்தை கட்டுகிறார். அந்த வாலிபர்களை கொண்டு ஆலயத்தை கட்டுகிற அந்த நாட்களிலே பாடப்பட்ட ஒரு பாட்டாக இந்த 113ஆம் சங்கீதம் காணப்பட்டது என்று நாம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அடுத்தது இந்த ஸ்தோத்திரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 10 வசனங்களை நாம் எடுத்துக்கொண்டால் அன்னாள் பாடின சங்கீதமாகவும் அந்த சங்கீதம் காணப்படுகிறது. அதையும் ஸ்தோத்திரம், அந்த காலத்திலே எண்ணிதான் அந்த பாடல்களையும் அதில் பாடுகிறார்கள். ஸ்தோத்திரம், இது அன்னாளின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாளின் சங்கீதம் என்றால் இந்த சங்கீதம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1-10 வசனங்கள் அன்னாள் பாடின சங்கீதம். அதை சங்கீதமாக இன்றும் சொல்லப்படுகிறது, பாடப்பட்டு வருகிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் சங்கீதம் 113 7-8 வசனங்களை படிங்க பார்க்கலாம். 7-8 வசனங்களை படிங்க. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார். அந்த அன்னாள் பாடின சங்கீதத்தையும் கம்பேர் பண்ணி தான் இவங்க இந்த யாசர் குழுவினர் பாடியிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை நம்ம அன்னாள் பாடுகிற சங்கீதத்திலையும் இந்த காரியங்கள் இருக்கிறது. படிங்க. எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். படிங்க. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். ஆமா, சோத்திர. இது ஒரு வகையில பார்க்கும்போது யாசர் குழுவினராக இருந்தாலும், அந்த பாடினது யாசர் குழுவினராக இருந்தாலும், இந்த சங்கீதம் அன்னாளுடைய சங்கீதமாகவும் இது ஸ்தோத்திர இந்த சங்கீதம் இடம்பெறுகிறது. அன்னாள் பாடின சங்கீதத்திலையும் இந்த காரியங்கள் இடம்பெறுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திர. சங்கீதம் 113 1-6 வசனங்கள் வரை ஸ்தோத்திர துதித்து மகிமைப்படுத்தினார்கள் என்று இந்த சங்கீதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திர 1-6 வசனங்கள் படிங்க பார்க்கலாம். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துகிற ஒரு சங்கீதமாக இந்த வசனங்கள் காணப்படுகிறது. ஸ்தோத்திர படிங்க பார்க்கலாம். அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி. இது எப்படி பண்றாங்கன்னா, இந்த வசனங்களை ஒரு வித்தியாசமா அந்த யாசர் குழுவினர் வாசிப்பாங்களாம். யாசர் குழுவினர்னா யூதர்கள். அந்த யூதர்கள் முறைப்படி அவங்க யூதர்கள் எப்படி வாசிப்பாங்கன்னா, 1-6 வசனம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துகிற ஒரு வசனமாக இருக்குது. இந்த சங்கீதத்தை யூதர்கள் மாறி மாறி இப்படி வாசிப்பாங்களாம். மாறி மாறி வாசிக்கும் போது முதல் 3 வசனத்தை பாஸ்டர் வாசிப்பாங்களாம். எப்படிங்க? முதல் 3 வசனத்தை பாஸ்டர் வாசிப்பாங்க. அடுத்தது 4 முதல் 6 வசனம் வரை விசுவாசிகள் வாசிப்பாங்களாம். அப்படி வாசிப்பாங்களாம். 7 முதல் 8 பாஸ்டர் வாசிப்பாராம். 9 முதல் 10 அந்த வசனங்களை விசுவாசிகள் திரும்ப வாசிப்பாங்களாம். அப்படி மாறி மாறி வாசிப்பாங்களாம். இது நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு வாசித்தேன். ஸ்தோத்திரம். அதனால் போதுமானது. இப்போ நம்ம அவர்கள் அந்த முறைமையின்படி அவர்கள் இந்த சங்கீதத்தை அழகாக வாசிப்பாங்களாம். ஸ்தோத்திரம். நான் வேணால் நம்ம அந்த யாசர் குழுவினர் எப்படி வாசித்தாங்களோ அதே மாதிரி இப்போ நம்ம கூட என்ன செய்யலாம், அந்த யூதர்கள் வாசிக்கிற அந்த முறைமையின்படி நம்ம கூட வாசிக்கலாம். இப்போ பாருங்கள், 1-3 வசனங்கள் பாஸ்டர் வாசிக்கணும் அப்படின்றாங்க. இப்போ நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸ்தோத்திரம். 4 முதல் 6 வசனங்கள் வரை விசுவாசிகள் நீங்கள் வாசிக்கணும். அடுத்தது 7 முதல் 8 வசனங்கள் வரை நாங்கள் வாசிப்பேன். கடைசி வசனத்தை எல்லோரும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஓகேவா சார்? இப்போ படிப்போம். அல்லேலூயா,
கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அடுத்த விசுவாசிகள் வாசிங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தை கேட்டு வாசித்தவங்களுக்கு நன்றி. சில அவமதித்தீர்கள், அவமதித்தவர்களை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும், சேர்ந்து வாசிக்கணும். என்ன அது தேவ ஆண்டவருக்கு நம்ம எந்த விதத்துலையும் அவரை சங்கடப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம எப்போதும் கர்த்தரை நல்ல உறுதியாக பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். அசதியாக செய்கிறவன், எந்த ஒரு காரியத்தையும் அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன்லாம் சொல்கிறாருல்ல. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வசனம் வாசிக்க சொல்லும்போது எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும். நல்லா உயிரை கொடுத்து சத்தமாக வாசிக்கணும். அப்படி தான் வாசிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம இதை என்ன பண்ணுறோம், அருவருப்பாக்குறோம். ஆண்டவர் வசனத்தை புறக்கணிக்கிறோம். அது ஸ்தோத்திரம் அப்படி செய்யக்கூடாது. எனக்கு ஒன்றும் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னா நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவர் உயிர் போகிற கேஸெல்லாம் நம்ம கொண்டு வர மாட்டார். ஆமாம், பவுல் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்கிறார். ஆண்டவர் ஒரு பலனை கொடுத்து தான் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு வைப்பாரே தவிர பலன் இழந்து தேவ சமூகத்தில் நம்ம வைக்க மாட்டார். பலன் இழந்து இருக்கிறவன் சோத்திர பிசாசு தான். அவன் தான் துதிக்க மாட்டான். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். ஆமாம், நீங்கள் அந்த லிஸ்ட்டில் போயிடாதீங்க. போயிட்டீங்கன்னா உங்களை நீங்கள் துதிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, ஆசீர்வாதமாக கர்த்தர் சமூகத்தில் காண முடியாது. ரொம்ப நிர்பந்தமான நிலைமையில் நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள் சார். ஆகவே இந்த வசனங்களை நம்ம கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறதுல இருக்கணும் சார். பரவாயில்ல, நம்ம ஏற்கனவே வாசிக்கிறதுனால தேவையில்லை. இருந்தாலும் வசனங்கள் வாசிக்க சொல்லும்போது எல்லாரும் நல்ல ஸ்டாண்டர்டாக சத்தமாக அழகாக நிறுத்தி வாசிக்கணும் சார். அடுத்து நம்ம கடந்து போவோம். ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். 113:1 படிங்க. 113:1. அல்லேலுயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரரே, நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கர்த்தருடைய ஊழியக்காரரே என்றால் என்ன சொல்கிறாங்க, எபனன். ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்க. எபனன் என்று ஸ்தோத்திரம் அதுக்கு சொல்லப்படுகிறது. எபனன். நீங்கள் அதை குறித்து வாசிக்கும் போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8 படிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்கள். கவனிங்க, இது இந்த வசனத்தை எல்லாம் கவனிச்சிருங்க, முடிச்சிருவோம். ஊழியக்காரரே என்றால் எபனன். இந்த எபிரேய மொழியில் எபா என்பது அடிமை என்று அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம். எபா என்பது எதை குறிக்கிறது? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். எபா என்பது அடிமை என்று அந்த வார்த்தையை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். அதனால்தான் ஊழியக்காரரே என்றால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கிரீடம் தரித்து பெரிய ஓனரா, பெரிய எஜமானா, சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு காலாட்டிக்கிட்டு இருக்கிறவன் இல்லை. ஸ்தோத்திரம். அவன் ஊழியக்காரரே என்றால் எபிரேய பாஷையில் என்னன்னு வருதுன்னா அடிமை அப்படின்னு வருகிறது. எபிரேய பாஷையில் நம்ம ஊழியம் செய்கிறவங்க அடிமை என்று தான் அர்த்தம். லேவியர்கள் இன்றைக்கும் ஆலயத்தில், ஆசீர் கூடாரத்தில், தேவனுடைய ஆலயத்தில் 2500 பேர் அன்றைக்கி ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வளோ பேரும் அடிமைகளாக இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள். பார்த்தீங்களா, அடிமையாக இருந்து ஊழியம் செய்கிறார்கள். அதைத்தான் பேதுரு சொல்லும் போது என்ன சொல்கிறார் பாருங்க, படிக்க பார்க்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல 113:2 யாசர் குழுவினர் என்ன செய்கிறாங்க, அதை என்ன சொல்றாங்கன்னா, ஸ்தோத்திர இது முதற்கொண்டு கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவது என்று சொல்கிறார்கள். படிங்க, 2ஆம் வசனம் படிங்க. 113:2. இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவது என்று சொல்கிறார்கள். நீங்கள் அப்படியே 113:3 படிங்க. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும்
கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்று சொல்லுகிறார்கள். அப்போ கர்த்தரை துதிக்கிற அந்த அனுபவத்துக்காக தான் இந்த சங்கீதமே ஒரு துதியின் சங்கீதமாக பாடப்பட்டு வருகிறது அந்த யாசர் குழுவினர் மூலமாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 4:12. குயிக்கா படிங்க. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அல்லேலூயா. ஆமா, பூமியிலே மனுஷருக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் இந்த பூமியிலே கட்டளையிடப்படவில்லை. அப்போஸ்தலர் 1:8 படிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார். ஆமா, ஆண்டவருடைய வசனம் நல்ல தெளிவா சொல்லுது. பரிசுத்தாவி வரும் பொழுதுதான் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கா நீ என்ன பண்ண போற, சாட்சியாக நீ நிற்க போகிறாய் என்று அர்த்தம். பரிசுத்தாவி பெறல, பரிசுத்தாவி இல்லை அப்படின்னா நம்ம எங்கேயுமே சாட்சியா இருக்க முடியாது. கர்த்தருடைய அடுத்த காரியங்களை நம்ம பின்பற்றவும் முடியாது. ஏன்னா பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு நீ சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு தான் இந்த ஸ்தோத்திரம் அற்புதமான ரட்சிப்பை, இந்த அபிஷேகத்தை நம்ம கையில் கொடுக்குறாரு. இதை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் சரி வராது. கர்த்தர்கிட்ட கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகம் என்று சொல்லுகிறது கூப்பிடுக்கிற காக்க குஞ்சுக்கு பலன் அளிக்கிற தேவன். ஆனால் நமக்கு தருவார். நம்ம 7 கோணங்களில் அந்த பரிசுத்தாவியானவரை பார்த்தோன்னா ஒன்றும் நடக்காது. நம்ம பார்க்கணும், ஒரே கோணத்தில் பார்க்கணும். கூப்பிடுற யாருக்கும் அவர் கொடுக்குறார் என்கிற அந்த நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் முதல் இந்த அதிகாரங்களிலே எருசலேமின் சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, என்ன சாட்சி? ஸ்தோத்திரம். 7ஆம் அதிகாரம் 1லிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் எருசலேமின் சாட்சியாக இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் காணப்படுகிறது. அடுத்தது நீங்கள் படிச்சிங்கன்னா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் முதல் 8ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரை நம்ம படிக்கும்போது சமாரியாவில் சாட்சி. சொல்லுங்க பார்க்கலாம். எதில் சாட்சி? சொல்லுங்க, சமாரியாவில் சாட்சி. அடுத்தது 13ஆம் அதிகாரம் முதல் 28ஆம் அதிகாரம் வரை பார்த்தீங்கன்னா பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இவ்விதமாக 3 இடங்களில் இந்த ஸ்தோத்திர சாட்சி 1ஆம் அதிகாரம் முதல் 7 அதிகாரம் வரை ஸ்தோத்திர முதல் சாட்சி. 2வது சாட்சி ஸ்தோத்திரம் சொல்ல பார்க்கலாம். 2ஆம் சாட்சி 8 முதல் 10, அப்புறம் 10லிருந்து 13லிருந்து 28 வரை பூமியின் கடைசி வரை அந்த சாட்சி. அல்லேலூயா. இவ்விதமாக சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு இந்த வசனங்களை வலியுறுத்துகிறார். ஸ்தோத்திரம். பூமியின் கடைசி வரையுமே சாட்சிகளாக இருக்கும். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. 28:10. உபாகமம் 28:10. சீக்கிரம் படிங்கள். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகம் நமக்குள்ள வந்தாதான் பூமியில எல்லாரும் நம்ம பார்த்து சந்தோஷப்படுவார்கள், பயப்படுவார்கள். இப்படி பல காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அடுத்தது நீங்க ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் 11:26 படிங்க. சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். 11:26. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சார் அதில் என்ன சொல்லியிருக்கு, கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் அந்தியோகியால் அவருக்கு வழங்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. 17:6 படிங்க. அவர்களை காணாமல் யாசேனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். ஆமா,
கிறிஸ்தவர்கள்ங்கிற பெயர் வழங்கினது மாத்திரம் இல்லை, 17ஆம் அதிகாரத்தில் உலகத்தை கலக்கிறவர்கள் என்று அந்த அபிஷேகத்தினுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார்கள். அன்னைக்கு சீசர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இன்னைக்கு யாரும் அதை வெளிப்படுத்துறதா தெரியல. ஏன்னா இன்னைக்கு பெருகிற அந்த அபிஷேகம்லாம் அந்த உண்மையான ஒரு அபிஷேகம் இல்லை. நிறைய பேர் நான் சும்மா அபிஷேகத்தில் நிறையிறேன்னு சொல்லி சும்மா அப்படி மற்றவங்களுக்காக ஒரு அபிஷேகத்தில் நிறைஞ்சிக்கிட்டு இருக்காங்களே தவிர, அன்னைக்கு பெற்ற அபிஷேகம் இன்னைக்கு யாருக்கிட்டும் கிடையாது. அப்படி இருந்தால் அவங்க பூமியின் கடைசி பர்யந்தம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும். அநேக அந்த அபிஷேகம் வந்த பிறகு எல்லாம் சொல்லுவானு. எல்லாம் கவனிங்க, அபிஷேகத்துக்கு எதிர்ப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த பூமியில். ஆனால் நல்லா கவனிக்கணும். அந்த பாஷைகளை பேசுனதுனால தான் ஆண்டவர் இன்னைக்கு பாருங்க 3000 பேர் 4000 பேர் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டான். பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவங்கவுங்க பாஷைகளை 16 பாஷைகளை அங்கே பேசுகிறாங்க. அந்த 16 விதமான பாஷைகளை பேசுகிற அந்த ஜனங்கள் 120 பேர் கூடியிருக்கிற நடுவில் 16 பாஷைகளை பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி பேசியிருக்கிறாங்க. அப்படி பேசப்பட்ட அந்த வார்த்தையை தான் என்ன செய்கிறாங்க, அங்கே அங்கீகரித்து அந்நிய பாஷையாக, அதாவது அக்கினி பாஷையாக அதை ஏற்றுக்கொண்டு அன்றைக்கி அந்த பாஷைகளை எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. பேசின அந்த பேச்சினுடைய மகிமையை பாருங்கள். அக்கினிமயமான அந்த நாவுகள் அவங்களுக்குள்ளே வந்தது. காற்றடிக்கிற முழக்கம் போலலாம் வந்தது. இருக்கிற இடம்லாம் செஞ்சுது. இதன் மூலம் கர்த்தர் பாருங்க, அன்றைக்கி 3000 பேர் என்ன செய்கிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. பேதுரு எழும்பி நின்று பிரசங்கிக்கும் போது 3000 பேர் ரட்சிக்கப்படுறான். அடுத்த பிரசங்கத்தில் 4000 பேர் ரட்சிக்கப்படுறான். இப்படி வரிசையாக அந்த அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் பெற்ற அந்த காலங்களில் இவ்வளோ ரட்சிப்பு உண்டானுச்சு. ஆனால் இப்போ அந்த அந்நிய பாஷையை சிலர் என்ன செய்கிறாங்க, பரியாசம் பண்ணி என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் நம்ம பேசக்கூடியதில்லை என்று சொல்லி அதை அவாய்ட் பண்ணி அபிஷேகத்தை இன்றைக்கி வெளியே தள்ளியாச்சு. இன்றைக்கி பெந்தைக்கோஸ்தே சபைகள் என்று சொல்லுகிற சபைகளும் இப்போ அபிஷேகத்தை வரவேற்கிறது இல்லை. அதையும் அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, அபிஷேகத்தை வெளியே தள்ளிட்டாங்க. அதனால் இப்போ அபிஷேகம் நிறையா சபைகள்லாம் கிடையாது. சும்மா ஏதோ இப்போ இந்த கீபோர்டு வந்துடுச்சு, அதனால் நல்லா ராகமாக இசையை போட்டு 4 பாட்டு அவனுக்கு அதான் பொழப்பு. அவனுக்கு அந்த கீபோர்டு போடுறவனுக்கு அதான் பொழப்பு. ஆராதிக்கவும் மாட்டானுவோ, பிரசங்கிக்கவும் மாட்டானோ, பிரசங்கத்தை கேட்கவும் மாட்டானோ. கீபோர்டு மாத்திரம் கடவுடான்னு 2 அழுத்தி போட்டு அப்படியே போயிடுவானோ. இது ஒரு லூசிபருடைய ஆயுதம், அப்படி தான் சொல்ல முடியும். இந்த கீபோர்டு பண்ணுறவன்லாம் ஒழுங்காக கர்த்தரை ஆராதிக்கிறானா கேட்டால் இல்லை. ஆமாம், ஒருத்தன் சொல்கிறான் கீபோர்டு வாசிக்கிட்டே நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு பல பெண்களோட தொடர்பாக இருந்துட்டு அவன் கீபோர்டு போட்டிருக்கானா, பாடல் நடத்தியிருக்கிறானா. அவன் சொல்கிறான், எத்தனையோ பெண்களோட நான் தொடர்பாக இருந்திருக்கேங்கிறான். இதனால் இந்த கீபோர்டு போடுறவங்கெல்லாம் ஏதோ நீங்கள் சைடில் ஒரு வேலையாக வச்சுக்கலாமே தவிர, ஆனால் என்ன செய்யக்கூடாது, கீபோர்டுக்காக ஒருத்தனை நீங்கள் உருவாக்கவே கூடாது. அவன் அட்டூழியக்காரனாக தான் மாறுவான். அவன் ஆண்டவரை துதிக்க மாட்டான். அவன் அப்படியே இருந்து மற்ற மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு, சபைக்கு விரோதமாக செயல்பட்டு, அவன் ஆவியில் பலப்படாமல் அவன் இருந்த இடம் தெரியாமல் போயிடுவான். அதனால் இந்த கீபோர்டுக்காரெல்லாம் நம்ப வேண்டாம். எப்போதுமே எந்த சபையிலையும் கீபோர்டு போடுறதுக்குன்னு தனி அரேஞ்ச்மெண்ட்டு, அந்த மண்டு இந்த மண்டு இதெல்லாம் வச்சு நிறைய பாழா போன இடங்கள் தான் இருக்குது. எந்த இடத்துலையும் ஆவியானவர் கிரியை செய்ததாக தெரியல. எல்லா இடங்களையும் ஏதாவது பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. இந்த கீபோர்டுக்காரங்க பண்ணுற வேலைலாம் அப்படி தான் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் கிடையாது. அவங்க இந்த இசை ஞானத்தை வச்சே பலரையும் கவர் பண்ணி பலரையும் என்ன செய்கிறாங்க, மோசம் போக்குங்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறாங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் சும்மா கீபோர்டுன்னு சொல்லிட்டா அதுக்கே நம்ம நேரத்தை இன்றைக்கி செலவு பண்ணுறோம். இன்றைக்கி அபிஷேகத்தை நிறைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களாம் கீபோர்டு அபிஷேகத்தை நிறைகிறான். கீபோர்டு தான் இப்போ பரிசுத்த ஆவி எல்லாருக்கும். இப்போ எங்கள் நாட்கள்லாம் சும்மா ஒரு ட்ரம்ஸ் அடித்தா போதும், அல்லது கை தட்டினா போதும், அப்படி முட்டி போட்டால் போதும், அபிஷேகம் வந்துடும். அப்படி நாங்கள் ஆராதனை பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி என்னடான்னா கீபோர்டை போட்டு, ஆமாம், இதை வேற சில பேர் மேடையில் புகையை வர வச்சு மினுக்குன்னு நிறைய லைட்டெல்லாம் எரிய வச்சு, ஐயோ என்ன வேலை பண்ணுறாங்கன்றீங்க. டான்ஸ் வேறு பைபிளில் டான்ஸுங்கிறது நடனம் என்கிறது எபிரேய சொல்ல அது நடனமே இல்லைன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, எபிரேய சொல்ல நடனமே இல்லை. மீரியா எபிரேய சொல்ல நடனம் பண்ணல. எபிரேய சொல்ல நடனம் என்று சொல்லப்படலை. தமிழில் தான் நடனம் என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் எபிரேய சொல்ல அது நடனம் என்று இல்லை, அது ஒரு இசைக்கருவியை தான் குறிக்குதுங்கிறான். நல்லா கவனிச்சிங்களா? இப்போ நடனம் எல்லா இடத்துலையும் ஆட்டம் பாட்டம். நம்ம ஆடுறது பாட்டுக்கு உலகத்தில் உள்ள எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டான். கிறிஸ்தவன் ஆடுறதை பார்த்துட்டு எல்லா மார்க்கத்துலேயும் இப்போ ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் இப்போ ஆடிக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்க, இதெல்லாம் மோசமான தன்மை. ஆட்டம் பாட்டெல்லாம் அதெல்லாம் சில காலம்தான்.
அதெல்லாம் போயிடும் சீக்கிரமா. அதனால அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த யாசர் குழுவினர் ஒரு துதியின் சங்கீதமாக இந்த சங்கீதங்களை ஏற்றி இவ்விதமாக நமக்கு அற்புதமாக மாற்றி கொடுத்திருக்கிறார்கள். அதனால தேவனுடைய பிள்ளைகள், வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம், தேவ ஆவியானுடைய வார்த்தைக்கு அடிபணிந்து நடப்போம். நிச்சயமா தேவன் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஒரு வசந்த படிகளை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 24, 25 படிங்க. சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் சோத்திர 19ஆம் அதிகாரம் 24, 25 படிங்க. நான் அந்நிய தேசங்களில் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன். என் உள்ளங்காலினால் அரணிப்பான இடங்களின் அகழிகள் எல்லாம் வரவும் பண்ணினேன் என்று சொன்னாய். நான் வெகுகாலம் முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நான் அதை சம்பவிக்க பண்ணினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் இல்லைங்களா? அந்த அவசரம் இல்லையா? 19, 24, 25 படிக்கிறீங்க. சனகரிப்பு அதிகமாய், சனகரிப்பை பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்கோம். அவன் அதிகமாக பேசுனதுனால அன்னைக்கு 1,85,000 பேர் கொல்லப்பட்டார்கள். அந்த விஷயம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 5 முதல் வசனம் 5 முதல் படிக்கலாம். வசனம் 5 முதலாம் 2ஆம் வசனங்களுக்கு மேலே தேவன் இருக்கிறார். ஸ்தோத்திரம். தாழ்ந்த பாதாளம் என்றால் நரகம், ஸ்தோத்திரம் என்று, மேல் பாதாளம் என்றால் பரதேசி என்றும் யோபின் புஸ்தகத்தில் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 22, 19, 20 இந்த வசனங்களை படிக்கும்போது ஸ்தோத்திரம், சபேல் ஸ்தோத்திரம் என்றால் நல்லா கவனிங்க, எபிரேய மொழியில் மிகவும் ஸ்தோத்திரம் சபேல் என்றால் பரதேசி என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். சபேல் என்ற மொழியில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம் பரதேசி என்று சொல்லப்படுகிறது. உயர்ந்த ஸ்தோத்திரம் ஒருவர், ஸ்தோத்திரம் சபேல் எபிரேய மொழியில் மிகவும் ஸ்தோத்திரம் உயர்ந்த ஒருவர் என்று சொல்லப்பட்டு, மிகவும் உயர்ந்த ஒருவர் என்கிற அந்த சொல் தான் சபேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். வசனம் 6ல் வசனம் 6 படிங்க. 2 ராஜாக்கள் 22 வசனம் 6. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் வசனம் 6 படிங்க. சீக்கிரம் படிங்க. 22. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகாததனால் என்று அவர்களை கேட்கிறதற்கு அவர்கள் போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவைகளை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறே யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மீகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாக தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். சார், இந்த வசனங்களெல்லாம் நம்ம படிக்கும்போது இந்த ஸ்தோத்திரம் 1,85,000 பேர் அன்னைக்கு என்ன செய்யப்பட்டாங்க? கொல்லப்பட்டார்கள். அது சனகரிப்பு ஓவராக பேசுனதுனால தேவன் அந்த இடத்துல இந்த வேலையை செய்ய நேரிட்டது. ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், இந்த வசனங்களை முடிந்த வரையும் நம்ம சில விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோம். ஸ்தோத்திரம். அதனால் யோபின் புஸ்தகம் இப்போ கடைசியாக ஒரு வசனம் படிக்கலாம். யோபின் புஸ்தகம் படிங்க பார்க்கலாம். யோபு 1:6-7 படிங்க. 1:6-7. யோபு 1:6-7. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார்.
ம் சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, ம் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். ம் ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம் இங்கே ஆ, அந்த அதுதான் வந்து என்ன செய்கிறாங்க, தேவன் இருக்கிற இடம் அதை வந்து ஒரு பரதேசி என்று சொல்லுகிறார்கள். தேவன் இருக்கிற இடம் ஒரு பரதேசி. அந்த இடத்துல தான் சாத்தான் போய் என்ன பண்ணுறான், கேட்குறான், ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, அப்படி பண்ணுறான். சரி, இதில் வந்து நம்ம 20ஆம் அதிகாரம் படிக்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 6 படிங்க. ஸ்தோத்திரம். சீக்கிரம் படிங்க. பரதேசி என்றால் சபேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபேல் என்றால் அந்த விஷயத்தில் நம்ம எபிரேய மொழியில் வந்து மிகவும் உயர்ந்த ஒருவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நாளை இந்நேரத்தில் என் ஊழியக்காரரை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவர்கள் உன் வீட்டையும் உன் ஊழியக்காரின் வீடுகளையும் சோதித்து உன் கண்ணுக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றையும் தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு போவார்கள் என்றார். அல்லேலூயா. சார், இந்த வசனம் இல்லை. ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த பரதேசி என்கிற இடத்தை வலியுறுத்த தான் இந்த காரியங்களை அவர் சொல்லுகிறார். அந்த சபையில் என்ற அந்த சொல்லுக்கு வந்து ஸ்தோத்திரம் மிகவும் உயர்ந்த ஒருவர் என்கிற அந்த காரியத்தை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம 7-8 வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது, சங்கீதம் 9ஆம் வசனம் படிக்கும்போது, 7-8 வசனங்கள் படிக்கும்போது அன்னாளின் சங்கீதத்தில் ஈடுபட்டதாக இருக்கிறது. அடுத்து 9ஆம் வசனத்தை படிக்கும்போது யோபின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு அவருக்கும் சங்கீதம் உண்டு, யோசேப்பின் சங்கீதமும் இருக்கிறது. யோசேப்பின் சங்கீதங்களில் சில இடம் பெற்றிருக்கிறார். அப்போ யோசேப்பின் சங்கீதமும் இந்த 9ஆம் வசனத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுறாங்க. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆகவே இந்த யாசர் குழுவினர் எழுதின இந்த சங்கீதத்தை நான் இவ்வளோ நேரம் சொல்கிறேன். சில காரியங்களை நம்ம படித்தோம். ஆண்டவர் தாமே நம்ம ஆசீர்விப்பார். இன்னும் சில விஷயங்களும் இருக்கிறது. நம்ம நேரத்துக்கு இவ்வளோ தான் நம்ம செய்ய முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்விப்பாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, மட்டும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த வசனங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. ஆண்டவரே 113ஆம் சங்கீதத்தை ஆண்டவரே சில வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கிருபை கொடுத்தேன். ஆண்டவர் தொடர்ந்து உடைய பிரசன்ஸ் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். உடைய அன்பு கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரைஸ் காட், பிரைஸ் காட்.